வணக்கம் நண்பர்களே. இப்போ தான் மொதல் வாட்டி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் ஒரு 130 நாள் வீட்டிலேருந்தே ஒர்க் அவுட் பண்ணி பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுற ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். அந்த சேலஞ்சில் நான் புஷ்அப், புல்அப், லெக் ரைசஸ், ஸ்குவாட்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் புல்அப் பண்ணுறப்போ எனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சோ அதை பற்றி தான் பேச போகிறேன். நான் பண்ணுற புல்லப்போட ஃபர்ஸ்ட் ப்ராக்ரெஷன் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ராக்ரெஷனுக்கு அடுத்து நான் பண்ண போகிற ப்ராக்ரெஷனுக்கு இதே மெத்தட் என்னால் யூஸ் பண்ணி புல்லப் பண்ண முடியல. நீங்கள் கேட்கலாம், ஒரு புல்லப் பார் யூஸ் பண்ணி நீ ஈஸியாகவே பண்ணலாமே அப்படின்னு. ஆனால் வீட்டிலேருந்து ஒர்க் அவுட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு புல்லப் பாரோட அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ புல்லப் பார் இல்லாமலே வேறு என்னென்ன பண்ணி புல்லப் எக்ஸசைஸை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த சேலஞ்ச் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் பண்ணியிருக்க வீடியோ காமிக்கிற இதுதான் என்னோட அடுத்த ப்ராக்ரெஷன். இந்த ப்ராக்ரெஷன் நான் இதே மெத்தடில் பண்ணுறப்போ என்னால் ஒரு புல்லப்போட ஆக்சுவல் மூமெண்ட்டை ஃபீல் பண்ண முடியல. அதை ஃபீல் பண்ணுறதுக்காக நான் என்ன வேரியேஷனாக இருக்குன்னு யோசிச்சு நான் 2-3 ட்ரை பண்ணியிருக்கேன். அதை தான் இந்த வீடியோ உங்களுக்கு காட்ட போகிறேன். இது உங்கள் எல்லாருக்குமே தேவைப்படுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் ஒரு புல்லப் பார் வாங்க முடியாமல் ஃபிட்னஸ்குள்ளே போகணும்னு ட்ரை பண்ணுற ஒரு பர்சனுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ என்னோடய கரண்ட் ப்ராக்ரெஷனுக்கு நான் ஒரு மேட் யூஸ் பண்ணி அதில் தான் அந்த புல்லப் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ அதே மாதிரி திக்னஸ் இருக்க இன்னொரு மேட் எடுத்து ஏன் அதே மாதிரி எடுத்திருக்கேன் அப்படின்னா, அப்போ தான் 2 சைடுமே ஒர்க் அவுட் ஸ்ட்ரெயின் ஒரே மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி ஒரு மேட் எடுத்து இந்த இடத்துல பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். பட் அது பண்ணுறதுல 2 பிரச்சனை இருக்குது. அது என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். மொதல் பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மேட் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால என்னால் கிரிப் ரொம்ப நேரம் பண்ண முடியல. ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் எனக்கு கிரிப் லூஸ் ஆகிடுது. அதனால் என்னால் ப்ராக்ரெசிவாக ரொம்ப நேரம் புல்லப் எடுக்க முடியல. 2வது பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் காமிக்கிறாங்க, எனக்கு பக்கத்தில் இருக்க அந்த செவுரு தான். நான் புல்லப் பண்ணுறப்போ கீழே இறங்கிட்டு மேலே ஏறுறப்போ அந்த செவுரு நான் இடிச்சிட்டே இருக்குது. ஸோ நான் ஒரு சைடாக பண்ணுறதுனால என்னோடய ஃபார்ம் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல. அதுக்காக நான் பண்ண வேரியேஷன் தான் ஒரு கயிறு தேடினேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிப்பிங்கில் இந்த கயிறு எடுக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறத்துக்கு பெட்டராக இந்த நைலான் கயிறு கிடச்சிது. இது ரெண்டு பீஸாக இருந்துச்சு. கொஞ்சம் இத்து பண்ண நிலமையில் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை தான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். புல்லப் பார் ரெடி பண்ணுறதுக்கு இந்த 2 செட் ஆஃப் கயிறு தான் இருக்குது. இது ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த கயிறு, இது ரொம்ப நீளமாக இருக்குது. இதை வச்சு இப்போ எப்படியாச்சும் இந்த கேட்டில் தான் புல்லப் பார் செட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த கம்பியில் கயிறு கட்டி அதில் ஒரு பைப் அட்டாச் பண்ணி அதில் தான் புல்லப் எடுக்கலான்னு இருக்கேன். இது ஏற்கனவே ரொம்ப இத்து போன நிலமையில் இருக்குது இந்த 2 கயிறுமே. என் வெயிட் எவ்வளோ தாங்கும்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் அந்த 2 கயிறையும் எடுத்து இப்படி 3 எடுத்துக்கிட்டேன். பெரிய கயிறை 2 போட்டு அது கூட இந்த சின்ன கயிறை வச்சு 3 கயிறாக ஒன்றா வச்சு இதில் தான் பைப் கட்டி புல்லப் எடுக்கலான்னு இருக்கேன். எவ்வளோ ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த கயிறு என் பாடி வெயிட்டை தாங்க தான் நான் 3 லெவலில் டெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த 3 லெவலுமே அது பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வச்சு நம்ம ஒரு புல்லப் பார் மேக் பண்ணிடலாம். ஸோ வீட்டில் நமக்கு இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம ஒரு புல்லப் பார் மேக் பண்ணாலும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு லெவலில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கயிறில் கொஞ்சமாக சாஞ்சே நான் பாடி வெயிட்டில் பண்ண போகிறேன். அதில் இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இப்போ அதிகமான ஸ்ட்ரெயின் போட்டு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி பண்ணுறேன். அதுலேயுமே இந்த கயிறு கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ நான் ஹோல் பாடி வெயிட்டை யூஸ் பண்ணி இதில் என் பாடி வெயிட்டை தாங்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் தெரியுற மாதிரி என் ஹோல் பாடி வெயிட்டை நான் தொங்குறேன். ஆனாலுமே இந்த கயிறு அறுந்து போகவே இல்லை. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம புல்லப் பார் கிடைக்கிற வரைக்கும் இதை நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணி நம்ம புல்லப் எடுத்துக்கலாம். அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கூட கீழே இழுத்து பார்த்தேன். அப்போயுமே இது கயிறு அறுந்து போகாமல் ப்ராப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதை வச்சு நம்ம ரொம்ப நாளைக்கு கூட புல்லப் எடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்போசர் புல்லப் கூட இதில் நம்ம ட்ரை பண்ணலாம். வாங்க இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பிளான் பண்ண மாதிரியே 2 கயிறை இப்படி 3 எடுத்து இந்த கேட்டில் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் எப்போனாலுமே வேணும்னா உடனே ரிமூவ் பண்ணிக்கலாம். இது இழுத்தாலே இப்படி வந்துடும். அதே மாதிரி இந்த எண்டை நான் ஓப்பனாக விட்டுருக்கிறதுனால இதில் நான் எந்த சைஸ் பைப்னாலுமே ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம். எனக்கு கிரிப் ஸ்ட்ரெயின் பண்ணோன்னா கிரிப்பை நான் ட்ரெயின் பண்ணுறப்போ தடியான பைப் வேணும் அதையும் போட்டுக்கலாம். இதே மெல்லிசான பைப் வேணும் அதையும் போட்டுக்கலாம். பெரிய பைப் இதில் அட்டாச் பண்ணுறப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். பெரிய பைப் அட்டாச் பண்ணுறப்போ நம்ம கிரிப் ஸ்ட்ரென்த்தை ட்ரெயின் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம கிரிப்பை ட்ரெயின் பண்ணுறதுக்கு பெரிய பைப் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லாவற்றையும் கயிறு கரெக்டாக வைக்கிறீங்களான்னு பார்க்குறதுக்கு இப்போ நான் காமிக்கிற இந்த பாயிண்டில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒரு கயிறோ இல்லை ஒரு மார்க் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த பைப்லையும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மார்க் வச்சு மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாவற்றையும் நீங்கள் கரெக்டாக அதே இடத்துல பண்ணலாம். இப்போ வாங்க இதை வச்சு நம்ம புல்லப் பண்ண எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேப்பில் புல்லப் பண்ணி பார்த்தேன். ஸ்கேப்பில் புல்லப் இது பண்ண முடிஞ்சுது. இப்போ நம்ம ஆக்ஷனான புல்லப் ட்ரை பண்ணலாம். ஆக்ஷனான புல்லப் ட்ரை பண்ணுறப்போ இந்த பைப் ரொம்ப தடியாக இருந்ததுனால ஃபோராம் சீக்கிரமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் தான் பயங்கரமாக ஃபோராம் ட்ரெயின் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் ஹார்டர் வேரியேஷனாக கால் கொஞ்சம் கீழே இறக்கி பண்ணி பார்க்கலாம். இது பண்ணுறப்போ ரொம்ப நேரம் பைப் பிடிக்கவே இல்லை. ஏன்னா பைப் ரொட்டேட் ஆகிட்டே இருந்ததுனால அதை கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி பிடிக்க ட்ரை பண்ணோம். ஃபோராம் பயங்கரமாக இன்வால்வ் ஆச்சு. ஸோ இது கண்டிப்பாக நம்ம புல்லப் யூஸ் பண்ணுறப்போ ப்ராக்ரஸ் பயங்கரமாக இருக்குது. இதே இடத்துல நான் சின்ன சைஸ் பைப் யூஸ் பண்ணுறப்போ இப்படி தான் இருக்கும்.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரோப்போட அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் நான் வந்து எங்கேயுமே முடிச்சு போடாததுனால நான் எந்த சைஸ் பைப் வேணுமோ அதை போட்டு நான் வந்து இதில் புல்லப் பண்ணிக்கலாம். இது பண்ணுறப்போ க்ரிப் வந்து பிடிக்க ஈஸியாக இருக்கும். இந்த சின்ன பைப் வச்சவே நம்ம 3 வேரியேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நார்மலான ஈஸி வேரியேஷன், இதில் வந்து ஈஸியாக பண்ண முடியுது. அப்புறமா இது கொஞ்சம் வெயிட்டட் வேரியேஷன் ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து அந்த பைப் கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. இது வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால பிடிக்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த புல்லப் பார் எவ்வளோ எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு என்னோடய வீடியோஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்களே வந்து ப்ராக்ரஸ் என்னென்னு பார்ப்பீங்க. நண்பர்களே, இதே மாதிரி வீட்டிலேருந்தே புல்லப் பார் ட்ரை பண்ணுறதுக்கு வேறு நிறைய வேரியேஷன்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதையும் நான் காமிக்கிறேன். புல்லப் பார் வாங்க முடியுன்றதுக்காக எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி எதை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், உங்கள் பாடியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். என்னோட 130 நாள் சேலஞ்ச் வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் என்னோட யூடியூப் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பி கன்சிஸ்டன்ட் கைஸ்.